என்ன பிரச்சனை? அது பூசாரி மதுரை கோரிப்பாளையம் ஐயங்கால அவங்க மதுரையில பெரிய வீடு சொத்து வத்து மகன் பேரன் பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்கணிக்கிறேன். பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒண்ணு ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏப்பா மூக்கா, பேரன் பேரன் வர்ற என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் ஆதாரம். ஐயா, எங்க அப்பத்தாளுக்கு ஒரு முறைப்படி தாலி கட்டி இருந்தா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பேன். முறை இல்லாம பிறந்தவன் நானு. ஆதாரத்துக்கு எங்க போவேன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பனை பெத்து போட்டு போய் சேர்ந்துடா கொடிக்குளம் பேச்சு. மூக்கா, ஒரு நிமிஷம். கொடிக்குளம் பேச்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? 50 வருஷம் ஆச்சு. என்ன உன்ன விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு. என்ன கொடிக்குளம் பேச்சு சேர்த்து 9 நாள் தான் ஆச்சு. முந்தா நாள் தான் போய் பாத்துட்டு வரோம். ஐயா, கொடிக்குளம் பேச்சுக்கு பேரெல்லாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு மகன் தான். அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவரு. ஆரம்பத்துல இருந்து பூரா போய். ஆமா, கொடிக்குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டு போறது இல்லையா? எந்த கொடிக்குளத்துக்கு போன? உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க கொடிக்குளம் தான். நான் சொல்றது மேலூர் கொடிக்குளம். மாத்திட்டான்டா. ஐயா, எங்க தாத்தா சின்ன வயசுல பிரமாதமா கம்பு சுத்துவார். அவர் கம்பு எடுத்து சுத்தினா தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் கூட நல்லா கம்பு சுத்துவாரு. அப்ப அவரு உங்க தாத்தாம்பியா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. அதனாலதான் சின்ன வயசுல எங்க தாத்தாவோட கம்பு சுத்தின 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய், பெருசுகளை கூட்டுவாடா. ஏன் தாத்தா, உனக்கு கம்பு சுத்த தெரியுமா என்ன? வீடு டவுட் தான் பங்கு. அப்ப என் அமௌண்ட்? வீடே டவுட் பங்கு. கொண்டு வா. ஏய், சேர போறா சொல்லு. எங்கள நல்லா இருக்கியா? இனி அடையாளம் தெரியுதா? நீங்க யாருன்னு மட்டும் பண்ணல. என்ன இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். வெள்ளாட்டங்கரியா சாப்பிடாத, வல்லாரக்கரையும் சேர்த்து சாப்பிடு. அப்பதான் யாவும் சக்தியா வரும்னு சொன்னேன். கொட்டை கொட்டையா போய் எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டேன். எம்ஜிஆரோட ஓடி ஓடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கரெக்ட். நீங்க யாரு, எந்த ஊரு? ஐயங்கால, என்னவா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? எல்லாம் இந்த மூக்கின்னு சொல்லுதான் தெரியும். கொடிக்குளம் பேச்சு நீ வச்சிருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? தப்பா இருக்கே. அவ பேரன்தான் இவன். பாரு ரஜினி முருகா, தாத்தா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா குறுக்கசால் ஓட்டுறாங்க. இவங்க யார் என்னன்னு பாரு. யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான்சிங்ல போறான். ஆஹா, இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா, அரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா, நீ என் ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஐயோ, நாடகத்துல எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அந்த கிளைமாக்ஸ்ல நீ பேசுற பேச்சும் 8 கட்டையில பாடும்போது அந்த கீத்து கொட்டையே கிளியுமே. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க, இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே நாடகுட்டி நினைச்சீங்க. போயா போயா, இதுக்கு தாண்டா அன்னைக்கே பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்டா. கடைசியில உங்க புத்திய காமிச்சிட்டீங்களா? யாரு புத்திய காமிச்சது? ஐயா, நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தை குழப்பிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. குழப்பறா? நானா சாட்சியா வந்தவங்களை குழப்பம் பண்ணி ஓட விட்டது நீங்க 2 பேர் தான்டா. ஏன் நாடகத்தில் நடிக்கிற வந்து சாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணு கேக்குறேன். நான் இந்த ஊர்க்காரன் தானே. என்ன நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பட பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பதால யாராவது பாத்திருக்கீங்களா? எங்க தாத்தல இருக்கா தெரியுமாயா? நானும் எங்க அப்பா எனக்கு 10 வயசா இருக்கும்போது பஞ்சமலைக்கு வந்தோம்யா. அந்த ஊருக்கு சாதி சனம் இல்லாம ஒட்டு உறவு இல்லாம அனாதையா கிடந்தோம்யா. இது யாரா இல்லன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவர்தான் என் தாத்தா தேடி கண்டுபிடிச்சு போனா மொத்த குடும்பம் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே நான் எங்கேயா போவேன்? நான் என்ன சொத்துலையா போக கேட்கிறேன்? சொந்தத்துல கேட்கிறேன். சபா, நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா? நான் என் சொந்தத்தோட சேரணுமா இல்ல அனாதை பயிலாவே அலையணுமா? நீங்க முடிவு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் காவூரா அனாதையாவே கிடந்து போயிடுறையா? ஏப்பா, ஏய், ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. அது மேல ஒரு நியாயம் இருக்கு பாப்பா. என்ன ஏன்னு கேளுங்க. எனக்கு இன்னொரு பேரன் இருக்காயா. தாத்தா, ஆமாயா, எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான். இன்னொரு பேரன் இருக்கான். இன்னொரு பேரன் இருக்கான். ஆனா அதுமே இல்ல. ஏய், கேட்டுச்சா ஐயா? கேட்டுச்சா? நேத்து வரைக்கும் பேரல்லன்னு சொன்னவரு இன்னைக்கு இன்னொரு பேர இருக்கான்னு சொல்றாரு. நான் ஏன் 3வது பேரனா இருக்க கூடாது? ஏலே முக்கா, இங்க வாப்பா. எதுக்கு? இங்க வாடா. ஏன் ஒண்ணு தானே கூப்பிடுறேன். இங்க வாடா. ஏய், இங்க வாடா. உங்க ஆத்தால தெரியுமா உங்க அப்படி தெரியுமான்னு கேட்டியே. உன்னை பத்தி இப்ப சொல்றீங்க கேளு. நீ யாரு, உங்க ஒப்பையா இருந்து எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க உட்காந்துருக்கோம். ஒப்பே 20 வருஷமா நம்ம தோட்டத்துல வேலை பார்த்தேன். காசுக்காக எவங்கிட்டி கையேந்தி நின்றது இல்ல.
நீ சொன்ன வயல ஒரு உண்மை இருக்குடா. நீ வப்பாட்டி வேறனே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒப்பத்தால வச்சிருந்தவன் வடு வீட்டுல இருக்கான். உன் சொந்த வந்த ஒரு ஆள் 2 ஆள் இல்ல 5 பங்காளி. உன் தாடி அங்க போய் காட்டுறா. போடா போடா பயங்கால பாண்டி கோயில் பஞ்சாயத்துல துண்ட போட்டு தாண்ட சொன்னதுக்கு நீ தாண்டல. கொடிக்கோல பேச்சு செம்பு பட்டா கொடுத்ததுக்கு விளக்க சொல்லல. ரெண்டுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்ற இல்ல நான் சொல்லவாப்பா? சொல்றாங்க ஐயா, என் முதல் சம்சாரம் பூங்கோத பக்கத்து ஊருக்காரி. நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுருக்கு உசுரா நேசிச்சோம். எங்க 2 வீட்டுக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களை சேர விட மாட்டாங்களோன்னு பயந்து 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் பழனி மலை முருகன் கோயிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு எங்க ஊருக்காரங்க போய் அவங்க ஊருக்காரங்களை வெட்ட, அவங்க ஊருக்காரங்க வந்து எங்க ஊருக்காரங்களை வெட்ட, இப்படியே வெட்டு குத்துன்னு பிரச்சனையா போச்சு. அந்த ஊருக்கு போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் என் சொத்து பத்துல ஆளு கொஞ்சமா பிரிச்சு எழுதி வச்சேன். அப்படி எழுதி வைக்கப்பட்ட அந்த ஊர் பொம்பளை தான் அந்த கொடிக்குளம் பேச்சு. அங்க பாதுகாப்பா வச்சிருந்த என் பூங்கோதையை பார்க்க போனேன். என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டாலும் எனக்கும் சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னதாய் சத்தியம்? ஏன் தாய் இல்லை? உங்க வீட்டு பெரியவங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் துடிச்சு போயிட்டேன். என்னதான் சொல்றேன்? ஆமாங்க, அப்ப நீங்க செய்யலைன்னா, அவங்க இஷ்டப்படி நல்லபடியா புள்ள விட்டு பேசி அவங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா நீங்க வாழலைன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. ஆனா நான் சாரத்தை பத்தி கவலைப்படலைங்க. மாசக்கணக்கா உங்க கூட வாழ்ந்துட்டேன். 7 ஜென்ம வாழ்ந்த நிம்மதி எனக்கு கிடைச்சு போச்சு. ஆனா உங்க உசுறு நம்ம வம்சம் வயத்துக்குள்ள இருக்க, அது பெத்து இந்த பூமியில போற வரைக்கும் நான் உசுரோட இருக்கேனுங்க. அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு சத்தியம் பண்ணி கேட்டான். அந்த பூங்கோதை மூலமா வந்தவன் தான் இன்னொரு பேரன். இந்த பாரங்கள் நான் என் மனசுல இருந்ததுனாலதான் உன்னை அடிதடிக்கு போக வேண்டாம், அடிதடிக்கு போக வேண்டாம்னு அடக்கி வளர்த்தேன். டேய், சும்மா சும்மா தகராறு பண்ணாம அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கையெழுத்து போட்டு போடா. அது எப்படி கையெழுத்து போட முடியும்? அதான் இன்னொரு பேரன் இருக்கான்னு சொல்றாருல, அவனை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். டேய், நான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு பேரை இருக்கா இல்ல, அது அவங்க பிரச்சனை. நீ பேரை இல்ல ஓடுறா கையெழுத்த ஓடுறா. ஏய், ஆளும் மண்டையும் பாரு. இந்த மாதிரி செல்ல மட்டும் எல்லாம் மட்டும் சொல்லி தெரிஞ்சா மண்டை மசாலா ஆச்சப்படுவேன். கைத்தப்பட்டு போட. அதெல்லாம் போட முடியாது. போயா போடுறா.